வெள்ளை சன்னா புளிக்குழம்பு செய்யலாமா? இதுக்கு ஒரு கடாய் சூட் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் தாளிப்பு வடகம், ஒரு ஸ்பூன் கியூமின் சீட் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணுங்கள். சன்னா புளிக்குழம்பு ரெடி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.